தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு ஜி ராஜேந்திரன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசவிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆட்சி அமைந்த பிறகு 2021 திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் என அரசு சார்ந்து பல்வேறு பணியாளர்களின் கோரிக்கைகள் முந்தைய அரசாங்கத்தின் போது நிறைவேற்றப்படாத நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என்று 2021 ஆட்சியில் அமர்ந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியாக தந்தவையை நாங்கள் உறுதியாக செயல்படுத்துவோம் என்ற வாக்குறுதி அளித்தது. திமுகவிற்கு முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்படாத பல கோரிக்கைகள் உறுதியாக இந்த திமுக அரசு நிறைவேற்றி தரும் என்று அரசு ஊழியர்கள் தரப்பில் மிக உறுதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில் இந்த அரசாங்கம் உறுதியளித்த பல வாக்குறுதிகள் இந்த நொடி வரை நிறைவேற்றி தரவில்லை என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், அரசு அலுவலர்கள், இப்போ ரேஷன் கடை பணியாளர்கள் வரை இந்த கோரிக்கைகளுக்கான எதிர்பார்ப்பு நீண்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்களுக்கும் தேர்தல் வாக்குறுதிகளாக சிலவற்றை உறுதி அளித்தது இந்த அரசு. மேலும் நீண்ட காலமாக இந்த ரேஷன் கடை பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும் என்று பெரும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்த ரேஷன் கடை பணியாளர்கள் இந்த நொடி வரை அவர்களின் கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு அதிருப்தியோடு நம்முடன் அமர்ந்திருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் இது குறித்து நம்ம பேசலாம். சார் வணக்கம், நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நான் இப்போ தலைப்பில் குறிப்பிட்டது போல் சொல்லுங்கள் சார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த பிறகு உறுதியாக நம்முடைய வாக்குறுதிகள் செயல்படுத்தி விடுவார்கள், செஞ்சு தருவாங்க, ரொம்ப நம்பிக்கையில் இருந்தாங்க. அதனால தான் இந்த ஆட்சியை அமர வைத்தார்கள். ஒரு அரசாங்கம் அமர்வதற்கு உங்களை போன்ற அரசு ஊழியர்களோட பங்களிப்பு அளப்பரியது. அதாவது நீங்கள் தான் தே ஆர் தி டிசைடிங் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க, அப்படியே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்தில் நான் இதே அமர்வில் நான் பேசியிருக்கேன். அரசு பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் நிறையாவே அதிருப்தி, பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. ஆனால் உங்கள் தமிழ்நாடு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக முதல் முறையாக உங்களோடு இந்த அமர்வில் இருக்கிறோம். உங்களுடைய கோரிக்கைகள் என்ன சார் உங்களுடைய விவகாரம்? வணக்கம், நான் ராஜேந்திரன், தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் ரேஷன் கடை பணியாளர்களை தனித்துறையாக்குவோம் என்று சொன்னார்கள். ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த ஆட்சியின் போது ஊதியம் மற்றும் கோரிக்கைகளுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கமும் கூட சேர்ந்து கலந்து கொண்டது. போராட்டங்களை நடத்தியது. போராட்டத்தின் போது இந்த போராட்டத்தினுடைய யுக்திகள் எல்லாம் அரசாங்கம் முற்று நோக்கியது. அரசாங்கம் இல்லை, எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் முற்று நோக்கியது. எங்களுடைய போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினார்கள். உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நியாயமானவை, எங்கள் ஆட்சி வந்தால் உடனடியாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்ததன் அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருந்த நிலையில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய கோரிக்கையான தனித்துறை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடையிலும் ஒரே துறையினுள் கொண்டு வருவோம், ஊதியத்தை உயர்த்தி தருவோம் போன்ற கோரிக்கைகளை வெளியிட்டார்கள். எங்களுக்கும் அந்த ஆட்சியின் போது இருந்த விரக்தியினால் இந்த ஆட்சி வந்தால் நமக்கு செய்து கொடுப்பார்களோ என்ற அடிப்படையில் எங்களுடைய மெம்பர்கள், பணியாளர்கள் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து ஒரு ஆட்சியில் அமர்வதற்கு உறுதியாக செய்தார்கள் என்றால், அதற்கு நான் உங்களுக்கு சரியான ஒரு விவரத்தை சொல்ல முடியும். எப்படி என்றால், தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடை பணியாளர்கள் எல்லா மக்களுடைய நேரடியாக தொடர்பு வச்சிருக்கிறார்கள். அங்கே போய் ரேஷன் கடைக்காரன் நடந்து போனால் கூட அவனுக்கு சல்யூட் அடிப்பார்களே ஒழிய அங்கே பிரசிடெண்ட்டோ எம்எல்ஏ போனாலும் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா ரேஷன் கடைக்காரன் அந்த அளவுக்கு அந்த இடத்துடைய தொகுதி மக்கள், இடத்து மக்கள், கிராம மக்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லாருமே கனெக்ட் ஆகும். ஆமாம், எல்லாருமே கனெக்ட் ஆகும். அதன் அடிப்படையில் என்னங்கிற ஒரு உக்தி நாம் சும்மா ஒரு ஃப்ளோவாக சொன்னாலும் கூட போதும், இந்த ஆட்சி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்குது, அந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் பொழுது, அந்த தலைவர் வந்தால் நல்லா இருக்கும் பொழுது, அப்படி நாம் ஆதரிக்காவிட்டாலும் சும்மா ஒரு சப்பக்கட்டு கட்டி விட்டாலும் கூட அது அப்படியே ஒரு திங்கிங் போகும். இருந்தாலும் ரேஷன் கடைக்கார பையனே சொல்கிறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு நினைப்பும் அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கனெக்டிவிட்டி எங்ககிட்ட நிறைய இருக்குது. எனவே அந்த ஆட்சி வருவதற்கு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்கு நாங்கள் காரணமாக இருந்தாலும் 10% சொல்லலாம். அது மாதிரி அவங்க தனித்துறைன்னு கொண்டு வந்தாங்க. அவங்க ஆட்சி 4.5 வருஷத்துக்கு முடிய போகுது. 4.5 வருஷம் வரையிலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல.
தொடர்ந்து பணியாளர்களுடைய எந்த அரசு பணியாளர்களாகட்டும், போக்குவரத்தாகட்டும், சத்துணவாகட்டும், தூய்மை பணியாளராகட்டும், எந்த பணியாளருடைய கோரிக்கையும் அரசாங்கம் வந்து செவிசாய்க்கல. இப்போ பார்த்துருப்பீங்க, ஓய்வூதியத்துக்காக எவ்வளவு போராட்டம், பழைய ஓய்வூதியத்தை கொடு, புதிய ஓய்வூதியத்தை மாற்று அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருக்காங்க. தூய்மை பணியாளர் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. ஆமாம், அவங்கள அழைச்சி பேசலை, சொல்லலை, எவ்வளவோ பண்ணிகிட்டு இருக்காங்க. போக்குவரத்து ஊழியர்களுடைய பென்ஷனும் கூட அவங்க கட்டின பென்ஷனும் கூட அவங்க கிடைக்காம ரோட்டில் நடுத்தருவுனாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய பிஎஃப் பணத்தை எங்களுக்கு பிஎஃப்பே பிடிக்க மாட்டாங்க. பிடிச்சாலும் அந்த பிஎஃப் ஆஃபீஸில் கட்ட மாட்டாங்க. ஒரு பிஎஃப் ஆஃபீஸில் கட்டினா தான் ஒரு 3000 4000 பென்ஷன் வரும். எங்களுடைய பணியாளருக்கு பென்ஷனே இல்லை. இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரையில் செய்யலை. அது செய்யணும்னு நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த கோரிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த தனித்துறை ஒருவள் அமைக்கப்படுமையானால் எந்தவித பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்? இப்போ அது இல்லாததால் என்ன சிரமம் சார்? இப்போ தனித்துறைன்னு என்னென்னா, தமிழ்நாடு பூரா ஹோல்சேல் ஸ்டோர் நடத்துகிறாங்க, மார்க்கெட்டிங் சொசைட்டி நடத்துகிறாங்க, பிஏசிபி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நடத்துகிறாங்க, அடுத்தது மகளிர் அமைப்புகள் நடத்துகிறாங்க, இன்னென்ன பிற நுகர்வோர் அமைப்புகள்லாம் நடத்துது. இது எல்லாமே தனித்தனியாக நடத்துறதுனால பணியாளர்களுக்கு உண்டான பொது பலன் எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஊதியம் அங்கிருந்து அரசாங்கம் சொன்னாலும் கூட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு முதல்ல கொடுத்துருவான், மார்க்கெட்டிங் சொசைட்டியில் போட மாட்டான், மகளிர் அமைப்பில் பணமே இல்லை, அதனால் சம்பளம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரே துறையாக கொண்டு வந்துட்டா ஒரே கூட்டு தலைமையில் இருக்கும். எப்படி டிஎன்சி நுகர்வோர் வாணிப கழகம் எப்படி ஒரு இதில் இருக்கோ, மின்சார வாரியம் எப்படி ஒரு தலைமையில் இருக்கோ, அது மாதிரி போக்குவரத்துறை எப்படி ஒரு தலைமையில் இருக்கோ, அது மாதிரி எங்களையும் தனித்துறையாக கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய விருப்பம். அந்த தனித்துறையாக கொண்டு வந்தாலும் பத்தாது, ஒரு ஐஏஎஸ் தலைமையில் அதை நிர்வாகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்போ அது இல்லாமல் இருக்கிறதுனால என்ன சிக்கல் சார் உங்களுக்கு? இல்லாமல் இருக்கிறனால எங்களுக்கு ஊதியம் சரியான முறையில் இல்லை, ஓய்வூதியம் கிடையாது. சரியான முறையில் இல்லைன்னா சரியான முறையில் இல்லைன்னா அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அரசாங்கம் ஊதியம் சொல்லிடும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் முதல்ல வாங்கிடுவாங்க, மார்க்கெட்டிங் சொசைட்டியில் 2வது வாங்குவாங்க, ஹோல்சேல் ஸ்டோரில் 3வது வாங்குவாங்க. 3வது வாங்கினா போட மாட்டாங்க, அரசாங்கம் போடும், சம்பளத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க அதையே செயல்படுத்துறதுக்கு போட மாட்டாங்கன்னா சார், இப்போ ஒரு போடுவாங்க, லேட்டாக போடுவாங்க. அதான் எனக்கு நான் உணர்ந்த புரிதலை சொல்கிறேன். 1ஆம் தேதி சம்பளம் 1ஆம் தேதி போட்டுருவாங்க, நம்ம கேள்விப்பட்டுக்கிறேன். கரெக்ட். ஆனால் உங்களுக்கு வந்து அப்போ அது போட்டு ஒரு 4 5 7 அப்படி வருமா? அரசாணையே வந்துச்சுனாலும் அதை செயல்படுத்துறதுக்கு லேட்டாக பண்ணுவாங்க. அரசாங்கம் சொல்லிடுச்சு, ரேஷன் கடைக்காரனுக்கு சம்பளம் கொடுத்துரு, ரேஷன் கடைக்காரன் அகவலைப்படி கொடுத்துரு, ரேஷன் கடைக்காரனுக்கு அவன் வேலை செஞ்சதுனால கார்டுக்கு 50 பைசா இன்சென்டிவ் கொடுக்குது, அதை கொடுத்துருன்னு அரசாங்கம் சொல்லும். ஆனால் இவங்க அதை செயல்படுத்துறதுக்கு லேட் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான், 1ஆம் தேதி சம்பளம் கொடுப்பாங்க, 5ஆம் தேதி சம்பளம் கொடுப்பாங்க, சம்பளமே இல்லை, பணமே இல்லாத இடத்துல 5ஆம் தேதி 7ஆம் தேதி 20ஆம் தேதிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல ஊதியமே தராமல் லேட் ஆகும். அது ஊதியம்னா எங்களுக்கு அரசாங்கம் வந்து மானியம் தான் கொடுக்குது. அந்த மானியத்தை நாங்கள் மானியம் சொசைட்டி பெற்று எங்களுக்கு சம்பளமாக கொடுக்கும். நல்ல வெல்த்தியாக இருக்கிற சொசைட்டி வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி சம்பளம் போடுவாங்க, 31ஆம் தேதி சம்பளம் போடுறது உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோல்சேல் ஸ்டோர் டிசிஎஸ் இருக்குது, திருவள்ளிக்கேணி சங்கம் இருக்குது, காஞ்சிபுரம் ஸ்டோர் இருக்குது, இவங்கெல்லாம் 31ஆம் தேதியே கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க பணம் நிறைய வச்சுருக்காங்க. அதே சமயம் இங்கே ஒன்றுமே இல்லாத சொசைட்டியில் பணமே கொடுக்குறதுக்கு முடியாது, சம்பளமே அவங்களுக்கே சம்பளம் எடுக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் பிஎஃப் பிடிப்பாங்க, பிஎஃப் ஆஃபீஸில் கட்ட மாட்டாங்க. அந்த பணத்தை ஒரு ரொட்டேஷன் பிஎஃப் பிடிச்சாலும் விதி என்ன சொல்லுது, பிஎஃப் வருங்கால வைப்பு நிதியை பிடிக்கப்பட்டால், பணியாளர் பிடிக்கப்பட்டால் அந்த தொகை வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் செலுத்தப்பட வேண்டும், அந்த பணத்தை எந்த காரணத்தை கொண்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதியெல்லாம் இருக்குது. ஆனால் விதியெல்லாம் இவங்க மாற்றிடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே கூட்டுறவில் வேலை செய்கிறதுனால எல்லாம் ஒன்றா சேர்ந்து மாற்றிடுவாங்க. அதனால் எங்களுக்கு அது கிடைக்கிறது சிரமமாக இருக்குது. அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அரசாங்கம் எந்த உத்தரவுகள் வந்தாலும் இங்கே கீழே இருக்கிறவங்க நம்மளுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ ஏறக்குறைய 2 கோடியே 12 லட்சம் கார்டு இருக்குது, கார்டு இருக்குது, முன்ன பின்ன இருக்குது, இருக்கணுங்க. அப்போ 2 கோடினா அது கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 கோடி பேர் அந்த எண்ணிக்கையில் ஒரு குடும்பம் 4 பேர் வச்சா 4 பேர் 3 பேர் 2 பேர் 3-4 கோடி பேர் பயன்பெறக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த 1000 ரூபா கொடுக்கறதுனால எல்லாருமே ரேஷன் கார்டு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் ஒய்ஃப் இருந்தாங்க, பசங்க 2 பேர் இருந்தாங்கன்னு வைங்க, அந்த பசங்க 2 பேர் ஏதோ ஒரு பையன் ரேஷன் கார்டு எனக்கு கொடு, நான் 1000 ரூபா வருதில்ல, அரசாங்கம் கொடுக்குதில்ல, நீங்களே என்ன சொல்கிறீங்க 1000 ரூபா அரசாங்கம் கொடுக்குது, நானே வேண்டான்னு சொல்கிறேன். இப்போ மக்கள் என்ன பொதுமக்கள் சொன்னாங்க, கிராமத்தில் அரசாங்கம் கொடுக்குது, நானே வேண்டான்னு சொல்கிறேன். இதை விட கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர் தான் முதல்ல வந்து வாங்குவாங்க, கார் வச்சுட்டு பைக் வச்சுட்டு வந்து வாங்குவாங்க. இல்லை நான் வரல, எனக்கு பதிலாக ஒரு தோட்டக்காரனுக்கு போடும், ஆட்டுக்காரனுக்கு போடும், ஏதோ சொல்லி. அதுதான் நானும் சொல்லுவேன். இப்போ நீங்கள் 2 கோடி ஏறக்குறைய 2 கோடி சொச்சம் கார்டு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 4 கோடி பேர் பயன்படுறாங்க. உதாரணத்துக்கு முன்ன பின்ன இருக்கும், அதில் எல்லாமே செல்வந்தர்களும் இருக்காங்க, சாமானியனும் இருக்கான்னு வச்சுங்க. கடை கோடி மனிதர் வரை பெரிய செல்வந்தர்களோட வரிசையில் நின்று வாங்குவதை நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்குமே யூனிவர்சல் பீடிஸ் தான், பொதுவான பீடிஸ் தான் தமிழ்நாடு மறுப்பது இருக்குல்ல. அப்போ எல்லாரோட கொண்டு அரசாங்கத்தின் திட்டத்தில் முதன்மையானது இது. ரொம்ப நாங்கள் குறிப்பிட்டது மாதிரி நேரடியாக அரிசி பருப்பு சர்க்கரை எனக்கு வேணும்,
அப்போ உங்களுடைய பணி அளப்பரியது மிக முக்கியமான ஒரு துறை இல்லை சார் அது? அரசாங்கம் எது சொன்னாலும் எங்கள் வாயில தான் செய்யுது. செய்யணும். கொரோனா வந்துருச்சு. ஆமா. கொரோனாவோட எல்லாரும் வீட்டில் முடங்கி கிடந்தாங்க. அப்ப ரேஷன் யார் கடை வேலை இருந்துச்சு. செஞ்சா? அதுவும் வீடு வீடாக கூட போய் நம்ம கொடுத்தோம். அப்போ அரசாங்கத்தினுடைய உயிர் நாடி, அரசாங்கத்தினுடைய பிரச்சார பீரங்கி, அரசாங்கத்தினுடைய எல்லாமே ரேஷன் கடை தான். இதெல்லாம் அலசி ஆராய்ந்த பிறகு தானே சார் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னதான் நிறைய குழுக்கள் அமைஞ்சிருக்கும், உங்களை மாதிரி நிறைய பிரதிநிதிகளை கூப்பிட்டுருப்பாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ இது சாத்தியமா சாத்தியமில்லையெல்லாம் அப்படின்னு துறை சார்ந்த அமைச்சர்கள், அனுபவம் பெற்ற அதிகாரிகள்லாம் இது இணைஞ்சு அலசி ஆராய்ந்து தானே இது தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அதில் செயல்படுத்துறது என்ன சார் சுணக்கம்? அது நீங்கள் ஐயோ சரி, நான் சொல்கிறத விட பெரிய பெரிய அரசு பணியாளர்களே கேட்டுட்ருக்குறாங்கல்ல, ஏன் அரசாங்கம் எனக்கு வாக்குறுதி கொடுத்து செய்யலை? உதாரணமாக அரசாங்க ஊழியர்கள், அதாவது தலைமைச் செயலக ஊழியர்கள் கூட என்ன கேட்டுறாங்க, ஓய்வூதிய திட்டம் ஏன் நீ நிறைவேற்றலை? நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவோம் சொன்னீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஏற்கனவே. இது ஏன்னா 2000 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாச்சு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை இனிமேல் கொண்டு வரவே முடியாது. எங்கேயோ சொல்கிறாங்க கொண்டு வரேன், அது முடியவே முடியாது. சில மாநிலங்கள் சொல்கிறாங்க, ஐயா அதை பின்பற்றி செய்யலாம். ஆனால் புதிய ஓய்வு திட்டம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெடி பண்ணிடுச்சு. அதனால் இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயோ 4-5 மாவட்டத்தில் 4-5 மாநிலங்கள் செயல்படுத்தலாம்னு சொன்னால் அங்கே விட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு போய் பார்த்துட்டு வரலாம். அரசாங்கம் ஒரு குழு அனுப்பலாம்ல, அது எப்படி நீங்கள் கொடுக்க முடிஞ்சது? அரசாங்கத்தினுடைய பிஜேபி கவர்மெண்ட்டு கொடுக்கல. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் எதிர்க்கட்சியில் இருக்கிற கவர்மெண்ட்டு தான் பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு நண்பராக தானே இருப்பாங்க அந்த முதல் மந்திரிகள், அந்த கூட்டணி தானே. நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்கலாம், எப்படி பழைய ஓய்வு திட்டம் கொடுத்தீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு வரலாம். அதை அமல்படுத்துறதுக்கு உண்டான வழி பண்ணலாம். இப்போ கூட ஒரு குழு போட்டு மிக விரைவில் வந்து செய்யுன்னு சொல்லுது. இப்போ கூட பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு உண்டான குழுவை அரசாங்கம் போடலை. ஆனாலும் இதில் என்ன பண்ணலாம், புதிய ஓய்வு திட்டத்தில் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு இனிப்பு கொடுக்கலாம், ஸ்வீட்டை கொடுத்து உங்களை ஒரு அமைதிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஸ்வீட் கொடுக்குறதுங்கிறது தான் இப்போ ஓடிட்டுருக்குது. எப்படி அரசு பணியாளர்லாம் அடக்கலாம், அந்த கோரிக்கை இன்னைக்கெல்லாம் பண்ணலாம். ஏன்னா சொல்லிட்டாங்க பழைய ஓய்வு திட்டம் வழங்கப்படும். சொன்னாங்களே இல்லையான்னு தெரியாது, சொன்னாங்க, உறுதியாக சொன்னாங்க, ஆனால் செய்யலை. அரசு பணியாளருக்கே இருக்கும்போது எங்களுக்கு எப்படி அவங்க செய்வாங்கிறது எங்களுக்கும் ஒரு இதாக இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி அரசாங்கத்தினுடைய உயிர் நாடி நாங்கள் தான், பின் ட்ராப்பில் நாங்கள் தான் இருப்போம். ஒரு திட்டம் சொன்னாங்கன்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றுறோம். இப்போ கூட 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வீடு வீடாக போய் கொடுக்கணும், வீடு தேடி கொடுத்துட்டு தான் வந்தோம். போயிட்டு தான் இப்போ கொடுத்து போன மாதம் கொடுத்தோம். இந்த மாதம் 12-13 கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு ட்ரையல் பார்க்குறேன். அந்த வழிமுறைகளை கூட வழிமுறைகளை சொன்னாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அந்த வீட்டில் போய் கொடுங்க. கைரே அதில் கொடுக்கல என்ன சிரமம் இருக்குன்னா சார், இப்போ கடையிலேயே கைரேகை கொடுக்க மாட்டேங்குது. நீங்களே போய் இப்போ ஏற்கனவே இந்த ரேஷன் கடைகளில் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு நான் சில இருக்குது உங்களை போன சங்கங்கள் பகிர்றதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போ இந்த வீடு தேடி ரேஷன் பொருட்கள் அப்படின்றது ஒரு ரொம்ப கூடுதலான வேலை தான். அதுக்கான ஆட்கள் எடுத்திருக்காங்களா? இல்லை எடுக்கல, நாமளே தான் போய் செய்யணும். அதுக்கு 2 நாள் ஒதுக்கிக்கிறாங்க. முதல் வெள்ளி சனி 2 நாள் போகணும்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. முதல் 2 வெள்ளி சனிக்கு நம்மக்கிட்ட பொருள் இருக்கணும். முதல் தேதியிலே எல்லா கடையிலும், தமிழ்நாடு பூரா எல்லா கடையிலும் பொருள் இருக்கணும். பொருள் இருந்தால் தான் கொண்டு போக முடியும். கொண்டு போகிறதுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணணும், அதில் கிளாஸ்காரன் ஏற்றணும், அந்த கூலி எல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது ரேகை வந்து கடையிலேயே வச்சிருந்தாலும் ரேகை விழுகாது. நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ குறையில் 10 நிமிஷம் போராட வேண்டியது. இது ஒரு இடத்துல போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிற்கும். அந்த வண்டி அந்த இடத்துல போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். அந்த 60 வயசு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க யாராவது ஒருத்தர் சார்ந்து இருப்பாங்க. ஒன்று மேல் மாடியில் இருப்பாங்க, 2வது மாடி 3வது மாடியில் இருக்க போது எப்படி நம்மால் போய் அதை போய் ரேகை வச்சு ஓகே ஆன பிறகு தான் அவங்களுக்கு பொருள் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது, விதி சொல்லுது. எனவே இங்கிருந்து அவர் போய் அங்கே ரேகையை வாங்கிட்டு வந்து அது ஓகே ஆன பிறகு இங்கேருந்து சாமானத்தை அவர் தூக்கிட்டு போகணும். இல்லை மேல் மாடி தூக்கிட்டு போகணும். அது ஒரு சிரமமான காரியம். 50 வயசு 60 வயசுக்கு மேலே இல்லைங்க, நம்ம பணியாளரே 50 வயசுக்கு மேலே மாற்றுத்திறனாளி பணி. நீங்கள் எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்துருப்பீங்க, ஒரு மாற்றுத்திறனாளி முடியாமல் போய் அந்த வேலையை செய்கிறார். ஏன்னா அவர் தான் செஞ்சாகணும், வேறு செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஆள் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு ஆள் எடுக்கணும். ஏற்கனவே அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஒவ்வொரு 500 குடும்ப அட்டைகளுக்கு மேலே உள்ள கார்டுகளுக்கு ஒரு இடையாளர், கட்டுனர் ஒரு ஆள் நியமனம் பண்ணணும்னு சொல்லி இப்போ அப்படி இல்லை. அது அப்படி இருக்குது. எங்கே இருக்குன்னு சொன்னால் எத்தனை குடும்ப அட்டைதாரருக்கு ஒரு கடை, அது என்ன எண்ணிக்கை சார்? எண்ணிக்கை ஒரு 500ன்னு சொல்லுது. 500 அட்டைக்கு மேலே இருந்தால் அது ஒரு கடைன்னு சொல்லுது. அது இன்னும் என்ன சொல்லுதுன்னா, 500 கடைகளுக்கு மேலே இருந்தால் ஒரு கட்டுனர் நியமிக்கணும்னாலும் அது கார்பரேஷனாக இருக்கணும், முனிசிபாலிட்டியாக இருக்கணும், டவுன் பஞ்சாயத்தாக இருக்கணும், கிராமத்தில் இல்லை. 500 குடும்ப அட்டைகள் இருந்தால் இப்போ சென்னை போன்ற இடங்களுக்கு 2 பேர் இருப்பான், ஆத்தரைஸ்டு சேல்ஸ்மேன் பேக்கர்னு. ஆனால் அதே சமயம் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கிணத்துக்கடுவுன்னு இருக்கிற என்ற ஊர் கிராமத்தில் 2000 கார்டு இருந்தாலும் ஒரே ஆள் தான் வேலை செய்வார். அது கிராம பஞ்சாயத்து ஒருத்தர் தான். அது எந்த வகையில் ஒரு நியாயமும் தெரியவே இல்லை. அரசாங்கம் நாங்கள் ஒரே கார்டு வாங்கி போட்டு செஞ்சு இடம் போட்டு காசை வாங்கி போட்டு எல்லாமே 2000 அட்டைக்கு
2000 சென்னை அட்டைக்கு. போன்ற ஆமாம் பெருநகரங்கள்ல வந்து 500 அட்டை தான். ஆமாம். எப்படி அடுத்து சார் அடுத்து அரசாங்கம் சொல்லுது, நான் பிரிக்கிறேன், 500 கரும்பு காலுக்கு மேலே இருந்தால் பிரிக்கிறேன், ஒரு தாய் கடையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரமாக இருந்தால் அங்கே ஒரு பகுதி நேர கடை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுது, ஆனால் செயலில் இருக்கும். ஆனால் ஒரு சில பக்கம் செய்யும், ஒரு ப்ரெஷர் இருக்கும் அந்த இடத்துல, ஒரு ப்ரெஷர்னா என்ன, அங்கே அமைச்சர் இருப்பார் அந்த ஏரியாவில், இங்கே ஒரு பகுதி நேர கடை திறக்கணும் என்னுடைய அப்படி திறந்திருக்காங்க? அப்படி திறந்துருக்காங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி திறந்துருக்காங்க. அது ஆனா எல்லா இடங்களிலும் இல்ல, எல்லா இடங்களிலும் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இடத்துல போட்டுருக்காங்க. இருக்கும். அப்போ அங்கங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம சிரமப்படுறோம்ப்பா, அந்த இடத்துல ஒரு பஸ் விடுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அந்த இடத்துல ரோடு போட்டு கொடுன்னு சொல்லுவீங்க. தண்ணியே என்ற ஊருக்கு வர்றது இல்லைன்னு சொல்கிறப்ப எங்கெங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எங்கெங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது, அந்த இடத்துல அது கண்டிப்பாக வரும். மற்ற இடத்துல ஃபார்மாலிட்டிக்காக இருக்கும், நடைமுறைக்கு இருக்காது. அங்கே ரேஷன் கடையே இருக்காது, அது வாடகை கடையில் இருக்கும், அங்கே வண்டியே ராலியே போகாது, அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அங்கே அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு தாய் கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 120 கார்டு இருக்கும்னு சொல்லுது. அந்த இடத்துல 100 சொல்றீங்க, அதாவது இன்னொரு பார்ட் டைம் கடை வைக்கணும்னா அந்த பகுதியில், இந்த கடையை பிரித்து இன்னொரு பக்கம் போகணும்னா 120 கார்டுக்கு மேலே இருக்கணும், வழித்தடம் சரியாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து அந்த கடையை நடத்தணும்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இலவசமாக இடம் தரணும். இலவசம்? ஆமாம், அதை வச்சுக்கிறதுக்கு இடம் இலவசமாக தரணும். இலவசம் எப்படி சார் தருவாங்க? ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அது ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அந்த இடத்துல இருக்குதா, இப்போ நீங்கள் தாய்க்கு எனக்கு வந்து 3 கிலோமீட்டருக்கு அந்த இருக்கிறேன், நாங்கள் இங்கே ஒரு 300-400 பேர் நீங்கள் குடி வைக்கிறோம், எனக்கு ஒரு பகுதி நேர கடை கொண்டு வான்னு சொன்னால் அந்த கண்டிஷன் எல்லாம் போடும். அதை போடும், கொஞ்சம் நாள் அது அப்படியே அங்கே அந்த இடத்துல நம்ம எல்லாம் இப்போ எல்லாம் என்ன செய்வாங்க, எல்லாமே சம்திங்கில் தான் ஓடிட்டே இருக்கும். அதனால் அங்கே ஒரு கடை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்களே ஏற்படுத்திடுவாங்க. எம்எல்ஏ பார்ப்பார், அப்புறம் அந்த மக்கள் கோரிக்கை வைப்பாங்க, எம்எல்ஏ கவுன்சிலரு பஞ்சாயத்து பிரசிடன்ட் நம்ம உன்ற ஃபண்டிலேருந்து கட்டி கொடுப்பா ஒரு ரேஷன் கடை கட்டினா அது கட்டி கொடுப்பாங்க. அதாவது இது நாளடைவில் இது நடக்கும். முதல்ல கண்டிஷன் இந்த மாதிரி, நீங்கள் இந்த கடையிலேருந்து இந்த கடை பிரித்து அங்கே 3 கிலோமீட்டர் கடை கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி வண்டி வசதியோட இடத்தோடு கொடுத்தீங்கன்னா ஒரு 300 கார்டு 200 கார்டு இருந்துச்சுன்னா நாங்கள் பார்ட் டைம் கடை கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அங்கேயும் என்ன பண்ணணும்னா இங்கே நாம தான் கொண்டு போய் போடணும், அங்கே ஆள் கிடையாது, நம்ம ஒருத்தரே போகணும், ஒருத்தனே தான் வரணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அங்கே என்ன அது இப்போ என்னென்னா கடை பிரிச்சுட்டாங்க, ஒரு கடையில் ஒரு 2 இந்த கடைக்கு ஒரு மிஷின், அந்த கடைக்கு ஒரு மிஷின் கொடுக்கணும். இந்த ஒரே மிஷின் தாய் கடையில் இருக்கிற மிஷின் தான் அங்கேயும் கொண்டு போய் செய்யணும். இதுவரையும் பெரும்பாலும் நாங்கள் கோரிக்கையாக கூட வச்சுருக்கோம், ஒரே மிஷின் தான் இருக்குது, இன்னொரு மிஷின் கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையாக கூட வச்சுருக்கிறோம். அதில் ஒன்றும் இப்படி தான் நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது சார். அது மிஷின் கொடுக்கல என்ன சார் சிக்கல் இருக்க போகுது? இதே மிஷினை கொண்டு போய் அங்கே வைக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் அதே உத்தரவு தான் போட்டிருக்கு, நீ இந்த கடையில் வச்சிருக்கிற இருப்பு சரக்கை இந்த மிஷினில் தான் வைக்கணும், இந்த கடையில் இருக்கிற சரக்கு இந்த தனித்தனியாக வைக்கணும்னு சொல்லிச்சு. நம்ம இப்போ நோட்டெல்லாம் வச்சுருக்கிறது இல்லையே, எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் வச்சுருக்கிறோம். அதனால் ஒரு கடைக்கு ஒரு கடை தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு கடையும் இருக்கும், தாய் கடைக்கு இன்னொரு 2 கடையும் கூட இருக்கும். அப்போ மிஷின் எங்களுக்கு தேவைப்படுது, அதனால் அந்த மிஷினை கொடுக்கணும் உங்கள் சார்பில் உங்கள் தொலைக்காட்சி. அதுவும் இந்த கோரிக்கை. ஆமாம் சார். இப்போ 21 திமுக தேர்தல் வாக்குறுதி அந்த தனித்துறை மட்டும் கொடுத்தாங்களா, இல்லை உங்கள் துறைக்கு வேறு என்னென்ன அறிவிப்புகள் திட்டங்கள் செயல்படுத்துன்னு சொன்னாங்க? ஊதிய மாற்றங்கள், சம்பள உயர்வு. இப்போ என்ன ஊதிய மாற்றங்கள்லாம் என்ன சார்? ஊதிய மாற்றம்னா எங்களுக்கு சம்பளம் சார். நாங்கள் வந்து சம்பளம் ஒன்று சொல்கிறீங்க, ஊதிய மாற்றங்கள் ஒன்று. ஊதியம் சம்பளங்கிறது நான் கேட்குறேன், நாங்கள் மாதம் வாங்குறது சம்பளம். ஊதிய மாற்றங்கிறது அடுத்தடுத்து சேஞ்சு. இப்போ 2000 வாங்கினா இப்போ 3000 4000 அப்படிங்கிற ஊதிய மாற்றம்ங்கிறது அதை செஞ்சு தருவோன்னு சொன்னாங்களா? அது மாற்றம் இருக்கும். ஆமாம். இல்லை சார், அவங்க கோரிக்கை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, ஊதிய மாற்றங்கள் நாங்கள் செஞ்சு தருவோம்னு. ரேஷன் கடை பணியாளருடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அதில் வந்து இந்த கோரிக்கை எல்லாமே வந்து ஊதிய மாற்றங்கள், சம்பள உயர்வு. ஆமாம் சார். ஆனால் செய்தி தரல. இப்போ எங்களுக்கு சம்பளம் என்னென்னு சொன்னால், நான் முதல் 1980 தான் இந்த ரேஷன் கடையெல்லாம் திறந்தாங்க. அப்போ கிராம அங்காடின்னு திறந்தாங்க. 50 ரூபா சம்பளம், 100 ரூபா சம்பளம், 250 ரூபா சம்பளம், அந்த சொசைட்டி பொறுத்து அவங்க என்ன லைபிள் இருக்குதோ, என்ன வசதி இருக்குமோ அந்த வாய்ப்பில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப நாளாக போராட்டம் பண்ணி 450 650 850 அப்படியே ஓடிட்டே வந்துச்சு. 1988 தான் ஒரு சம்பள உயர்வு கொடுத்தாங்க. 88 கொடுத்தா 80 ஆரம்பிச்சு 8 வருஷம் கழிச்சு தான் பே ஆஃப் ஸ்கேலில் வந்தாங்க. அந்த ஸ்கேல் வந்த பிறகு ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் ஒரு பே ஸ்கேல் மாற்றினாங்க. அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு பே ஆஃப் ஸ்கேல் மாற்றினாங்க. அடுத்து 2000 நிரந்தர ஊழியர்கள் தானே சார் நீங்கள்? நாங்கள் நிரந்தரம்னா சொசைட்டி ஊழியர்கள் தான் எங்களை சொல்கிறேன், அரசாங்க ஊழியர்னு சொல்கிறது இல்லை. அரசாங்கத்தை கேட்டால் நீங்கள் வந்து கூட்டுறவு சங்க ஊழியர்னு சொல்கிறான். கூட்டுறவு சங்கத்தை கேட்டால் நான் உனக்கு என்ன தரேன், சம்பளமெல்லாம் அரசாங்கம் தான் தருது, நீ அரசாங்க ஊழியர்னு சொல்லுது. இதில் என்ன வித்தியாசம் சொன்னால் முறைன்னு இதான் என்ன முறைன்னா, இதில் பாருங்கள், எங்களுக்கு இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அரசாங்கம் கொடுக்குது, அந்த திட்டத்தில் எங்களுக்கு இல்லை, நீ அரசாங்க ஊழியர்னு சொல்லுது. எங்கே போனாலும் எங்களை என்ன சொல்கிறான், நீ அரசாங்க ஊழியர், உனக்கு எந்த பெனிஃபிட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு ஒரு ஜீவோவை போட்டிருக்குது, நீங்கள் வந்து கூட்டுறவு சங்க பணியாளர்கள், உங்களை கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் சம்பளம் மாத்திரம் அவங்ககிட்ட கேட்கக்கூடாது, சம்பளம் வந்து அரசாங்கம் தான் நிர்ணயம்னு சொல்லி ஒரு அரசாணையை கொடுத்துருக்கு. அதன்படி கூட்டுறவு சங்கத்தால் எங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, அரசாங்கத்திட்டருந்து மானியம் வாங்கி தான் கொடுக்க முடியும். அரசாங்கம் தான் எங்களுக்கு ஊதிய மாற்றங்கள் செய்யணும்.
இப்போ கடைசியாக வந்து 2021 போன ஆட்சியில் 2021 கொடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஊதியத்தை கொடுத்தாங்க. இதுவரையில் நாங்கள் பார்த்தோங்கன்னா சும்மா ஏதோ ஊதியம்னு வாங்கிட்டு இருந்தோம். இந்த போன ஆட்சினா எடப்பாடி ஆட்சியில் என்ன கொடுத்தாங்கன்னா, அப்படியே வாங்கின பேசிக்கு 2ஆ பண்ணிட்டாங்க. 4200 வாங்கினது 8400 பண்ணிட்டாங்க. 4500ங்கிறத காம்பவுண்டு, அதாவது தொகுப்பு ஊதியத்தை 6250 மாற்றி எங்களுக்கு மாற்றி கொடுத்தாங்க. நகர்ப்புறங்களில் 2 பேர் சொல்கிறீங்க, கிராமப்புறங்களில் ஒருத்தர் சொல்கிறீங்க. அது 2 பேருக்கும் அந்த சம்பளம் ஒரே? ஆமாம், அவர் பேக்கருக்கும் சேல்ஸ்மேனுக்கு ஒருத்தர். ஆமாம், பில் போடுறவருக்கு அவருக்கு 2 பேருக்கு வித்தியாசம் என்ன, ஒரு 1000 ரூபா குறைவாக இருக்கும் அவருக்கு இருக்கும். அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, +2 படிச்சிருக்கணும். இவருடைய குவாலிஃபிகேஷன்னா 10th முடிச்சிருக்கணும். ஆனால் நான் எல்லாம் வேலை செய்யும்போது என்னென்னா, அந்த வேலைக்கு முதல் ஆள் எடுக்கும்போது நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க போகுது, பில் போட தெரிஞ்சால் போதும், போய் வேலை செய்யு அப்படின்னு சொல்லி தான் ஆள் எடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு பெரிய போராட்டமெல்லாம் நடத்தி ரெகுலைசேஷன் பணி வரன்முறைப்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கு போராட்டம் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அந்த ரெகுலைசேஷனுக்கு உண்டான பணியாளருக்கு உண்டான எல்லாம் தான் இதுவரையில் நடந்துகிட்ருக்குது. அந்த ரெகுலைசேஷன் இல்லாதவங்களுக்கு இதுவரையிலும் இல்லை. உதாரணமாக சொல்லப்போனால், ரெகுலைசேஷன் இல்லாத பணியாளருடைய வாரிசுகளுக்கு வேலை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிடுச்சு. நீங்கள் அரசாங்கத்தில் வேலையில் இருக்கணும்னு என்ன சொல்லணும், நான் இறந்து போயிட்டா என்னுடைய வாரிசுக்கு வேலை கொடுக்கணும்னு இருக்குது. அது மாதிரி நான் வந்து ரெகுலைசேஷனான பணியாளராக இருந்தேன், வாரிசு வேலை. ஆமாம், வாரிசு வேலை. நான் ரெகுலைசேஷன் ஆகலைன்னு சொல்லி இதுவரையிலும் நம்மளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. நாங்கள் இப்போ அது சம்மந்தமாக கோர்ட்டுக்கு போய்க்கிறோம். கோர்ட்டில் கவர்மெண்ட் பதிலே சொல்ல மாட்டேன். சொல்கிறது பணியில் இருக்கும்போது இருந்தாலே பணியில் 10 வருஷம் 15 வருஷம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் இறந்தா கூட வாரிசு வேலை கிடையாது. ரெகுலைசேஷன் வரணும். ஆமாம், ரெகுலைசேஷன் ஆகிருக்கணும். அதாவது முறையான நியமனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாற்றிட்டே வந்துட்டாங்க சார். ஆனால் அதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த மாதிரி பணியில் இருந்தாலும் அவருடைய வாரிசுக்கு வேலை கொடுக்கணும். ஏன்னா நம்ம அரசாங்கத்துக்கு அவங்க தானே சர்வீஸ். இந்த வாரிசு வேலை என்பது கருணை அடிப்படையில் தரது கொடுக்கணும். இதுமாதிரி நான் இன்னும் கூட சொல்லுவேன், கொரோனா அடிப்படையில் வேலை செஞ்சு செத்து போயிட்ட வாரிசுகளுக்கு கூட வேலை கொடுக்கல. கொரோனாவில் நம்மளால் தான் வேலை செஞ்சான், அவனை கொடுக்கணுமில்ல, அது கூட கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஜீவே போட்டு வச்சுட்டாங்க, இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். அந்த கேஸு வரவே மாட்டேங்குது. இப்போது உங்களுடைய தொடர் கோரிக்கைகள், சம்பள உயர்வு, ஊதிய மாறுபாடு, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த அரசாங்கம் செய்து தரதா சொல்லிச்சு, ஆனால் பண்ணலன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ரேஷன் கடை பணியாளர்கள் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேர் சார் இருப்பீங்க எண்ணிக்கையில்? தமிழ்நாடு பூரா ஒரு 34,000 பேர் இருக்கும். 34,000 பேர் மொத்தமாக சேர்த்து. அதில் சார்பு பணியாளர்களும் சேர்க்குறீங்களா, இல்லை கடையில்? எல்லாம் சேர்த்தான். தமிழ்நாடு பூரா எவ்வளோ கிராமம் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். தமிழ்நாடு பூரா கிராமங்கள் ஒரு 26,000 இருக்குது. அப்புறம் நகரத்தில் ஹோல்சேல் ஸ்டோர் இருக்குது. இப்படி எல்லாம் அவங்கவுங்க நடத்துகிற கடைகள் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 34,000 கடைகள் இருக்குது. அதுபோக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் TNCECன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 1300 கடை நடத்துகிறாங்க. அவங்க எங்கள் கிராமத்தில் நடத்த மாட்டாங்க, அவங்க டவுனில் தான் நடத்துவாங்க. அவங்க அரசாங்கத்தினுடைய நேரடி ஊழியர்கள், வாரிசுகள். அவங்களுக்கு உண்டான சம்பளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சம்பளம் மலைக்கு மடுவுக்கு. அவங்களுக்கு 30,000னா எங்களுக்கு வெறும் 10,000 தான் இருக்கும். அவங்க அரசாங்கத்தில் என்னென்ன சலுகைகள் இருக்கோ அத்தனையும் அவங்க வாங்குறாங்க. ஆனால் எங்களுக்கு அவங்க நேரடி அரசாங்க பணியாளர்கள். அவங்க என்ன சார் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு என்ன சார் சொல்ல முடியும்? அவங்க அமுதமாங்க, அவங்க வந்து நெல் கொள்முதல் பண்ணுறாங்க. அது கல்வி தகுதியில் தான் இருக்கா அவங்க பணியில்? இல்லை, எல்லாமே எங்களும் எல்லாம் இதுதான். சரி, அப்புறம் ஒரு சிலர் வந்து TNPSCயில் எழுதிட்டு, ஆஃபீஸரில் இருந்தாங்க TNPSCயில் எழுதிட்டு வருவாங்க. அது மாதிரி. ஆனால் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு வந்து எங்களுக்கு உண்டான சம்பளம் ரொம்ப குறைவு, அவங்களுக்கு உண்டான சம்பளம் அதிகம். அதில் ஒரு வித்தியாசம் பார்க்கணும். அவங்களும் ரேஷன் கடை நடத்துகிறாங்க, நாங்களும் ரேஷன் கடை தான் நடத்துகிறோம். நாங்களும் ரேஷன் கடை தான் வேலை செய்கிறோம். அவங்க என்ன அரிசி போடுறாங்க, சக்கரை போடுறாங்க, அதே வேலையை தான் நாங்களும் செய்கிறோம். ஆனால் அவங்களுக்கு உண்டான சம்பளம் எங்களுக்கு கிடையாது. அவங்கள விட எங்களுக்கு குறைவான ஒரு 10,000, 15,000, 20,000 வரையில் எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது, சம்பள வித்தியாசத்தில். நாங்கள் என்ன கேட்குறோம், அவங்க அதே வேலை செய்கிறோம், எங்களை தான் அந்த நுகர்வோர் வாணிப கழக பணியாளருக்கு இணையான சம்பளம் கொடு அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். ஏன்னா அவங்க ரேஷன் கடை, நான் ஒரே வேலையை செய்கிறேன், சம வேலைக்கு சம ஊதியம், அதுதான் உங்களுக்கு கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. அதனால் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும். நீங்கள் சம்பளம்னு கேட்டீங்க, அது சம்மந்தம் அதை முடிச்சுட்டு வேறு பக்கம் போகலாம். சம்பளங்கிறப்ப இந்த எடப்பாடி ஆட்சியில் தான் போன 21 கொடுத்தாங்க. அது நல்ல சம்பளம்னு நான் உங்களுக்கு சொன்னேன். உண்மையிலேயே நல்ல சம்பளம் தான். அதை நினச்சி பார்க்கணும். பணியாளர்களாகட்டும், எல்லா துறையாகட்டும், அந்த சம்பளத்தை ஒரு மடங்காக பண்ணேன். ஆமாம் சார். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பணம் 100 ரூபா கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 120 ரூபா கொடுக்குறீங்க. 140 ரூபா கொடுக்குறத விட 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? இப்போ ஏன் நான் அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன்னா, குறைஞ்ச அளவுலேயே சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். 20 ரூபா, 30, அதாவது உதாரணத்துக்கு 20, 30, 40 அப்படி வாங்கிட்டு இருந்த இடத்துல ஒரு 100 வந்து நின்றுச்சு. அந்த 100 2ஆக பண்ணாங்க. அதுக்கு நாங்கள் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணுன்னு தான் நான் இந்த சபையில் தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஊதியத்துக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா 4.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்னும் 3 வருஷம் கழிச்சு வாங்க முடியும். அதனால் இந்த 5 வருஷம் போகிறதுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்கிறோம். நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் அரசாங்கத்துக்கிட்ட, TNCக்கு இணையான சம்பளத்தை கொடு.
இல்லை எங்களை 8வது ஊதிய கமிஷனில் சேர்த்து, இல்லை எங்களை எல்லாம் கூட்டுறவு சங்க பணியாளர் நீ சொல்கிற அவங்க செட்டில்மெண்ட் போட்டு சம்பளம் வாங்குறாங்க, அந்த செட்டில்மெண்ட்டில் எங்களை சேர்த்திக்கோ. இல்லை அரசாணை உடனடியாக போட்டு, அரசாணைனா ஒரு குழு, அரசாணை ஒரு குழு போட்டு தான் ஒரு 7 பேர் 8 பேர் உட்காந்து குழு போட்டு இவங்களுக்கு இந்த சம்பளம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி அதை கொண்டு வரதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். அப்படியே வந்தாலும் அது போராட்டம் பண்ணி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த அரசாங்கத்துக்கு போயிடுச்சுன்னா, இந்த அரசாங்கம் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு தினக்கூலி அடிப்படையிலையோ இல்லை அரசாங்கம் ஒரு சம்பளம் ஃபிக்ஸேஷன் பண்ணியிருக்குது, கல்வி தகுதி அடிப்படையில் ஒரு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் பண்ணியிருக்குது. அந்த குறைஞ்சபட்ச ஊதியம் ரெடியாக இருக்குது. அது வேறு நீங்கள் ஒன்றும் பார்க்கவே வேண்டியதில்லை. அந்த குறைஞ்சபட்ச ஊதியத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடு அப்படிங்கிற விஷயத்தமாக கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றலாம் 12/9/2025 பதிவாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதுதான் ஊதியத்தை பொறுத்த வரையிலும் எங்களுக்கு ஊதியம் மிக விரைவில் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னா, காலம் கடந்துடும். நீங்கள் இத்தனை வருஷம் 10-30 வருஷம் சர்வீஸில் எந்த இடத்துலையும் 3 வருஷம் சம்பளம் கொடு, 5 வருஷம் சம்பளம் கொடுன்னு ஃபிக்ஸேஷன் பண்ணல. ஆனால் அரசு பணியாளர்கள் என்ன சொல்லிக்கிறீங்க, 5 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படின்னு ஒரு ஊதிய குழு நிர்ணயம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊதிய குழு சொல்லிகிட்டே போகும். அதே சமயம் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கெல்லாம் 5 வருஷம் ஆனாலும் 7 வருஷம் ஆனாலும் அந்த ஊதிய குழு போட்டு அவங்க கமிட்டி அறிக்கை கொடுத்தாங்கன்னா அரியஸ் பணம் கொடுத்துரும். உனக்கு 5 வருஷத்துக்குள்ளே லேட் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ லேட் ஆகுதோ அது அரியஸாக முன்பணமாக வாங்கிக்கலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. 7 வருஷம் கழிச்சு சொன்னாலும் 3 வருஷம் கழிச்சு சொன்னாலும் எங்களுக்கு அப்போ சொல்கிற சம்பளம் தான் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் விரைந்து இந்த ஊதிய கோரிக்கை வச்சுருக்கோம். அதுக்காக தான் ஒரு போராட்டத்தையும் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு முன்னதாக உங்கள் கோரிக்கைகளை முன் வச்சு இப்போ போராட்டம் வச்சுருக்கீங்க. ஆமாம். இந்த 4.5 ஆண்டுகள் எதுவுமே நீங்கள் பண்ணலையா சார்? பண்ணணும் சார். சார்ந்த அமைச்சரை பார்த்தீங்களா, அதிகாரிகளை பார்த்தீங்களா? எல்லாம் எங்களுக்கு உண்டான வேலை என்ன சார் சொன்னாங்க? எல்லாம் பார்க்குறோம், அரசாங்கத்துக்கிட்ட போயிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 2021 அந்த அரசாங்கம் சம்பளம் சொல்லிச்சு, எங்களுக்கு ஒரு டிஏ சொல்லிச்சு. டிஏவில் சொல்லிச்சுன்னா இவங்களுக்கு டிஏவே இல்லை அப்படின்னு அரசாங்கம் மாதிரி ஜியோ போட்டுடுச்சு. அதுக்கான போராட்டத்தை நாங்கள் போய் முன்னெடுத்து நடத்தி அப்புறம் தான் அந்த ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அந்த டிஏவை வாங்க. முந்தைய ஆட்சியில் இல்லை, இதே ஆட்சியில் தான் எங்களுக்கு என்னென்னா செய்வோம் நம்ம நினச்சி கனவு கண்டுட்டு இருந்தோமோ, அதே ஆட்சி அமர்ந்த இடத்துல அந்த சொன்ன சம்பளத்தில் டிஏ ஒரு தடவை ஏறிச்சு. எங்களுக்கு எப்படின்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா டிஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ டிஏ ஏறுதோ அந்த டிஏவெல்லாம் ஏறும். அந்த டிஏவை எங்களுக்கு ஏற்றி கொடுக்கல. அதுக்காக நாங்கள் போராட்டம் ஒரு 6 மாதம். நிதி பற்றாக்குறை சொன்னாங்களா? அது சொல்லலை. இல்லை அது ஜியோவில் வரலைங்கிறாங்க, அரசாணையில் வரல. ஆனால் அரசாங்க ஆணையில் என்ன சொல்லுதுன்னா, எப்பப்போ உங்களுக்கு அரசாங்கம் சலுகைகள் கொடுக்குதோ, அது உதாரணமாக அகவலைப்படி கொடுக்குதோ இல்லை மெடிக்கல் அலவன்ஸ் கொடுக்குதோ அதையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்குது. அரசாங்கம் என்னென்ன பணியாளருக்கு சொல்லுதோ அது எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. அதை பார்க்குறக்கே நாங்கள் ஒரு 6 மாதம் பெரிய போராட்டத்தை நடத்தி தான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த ஆட்சியில் தான் நடந்துச்சு. அப்புறம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, போராட்டம் பண்ணி தான் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டோம். ஆனால் அந்த மாதிரி அதுவே பெண்டிங்கில் இருக்குது. அதனால தான் இந்த சம்பளத்தை நம்மளுக்கு வாங்கணுங்கிறதுல எங்களை உறுதியாக இருக்கிறோம். ஸோ 34,000 பேரோட கோரிக்கைகள் 34 இன்ட்டு ஒரு குடும்பத்தில் 4 பேர் போட்டால் கூட ஏறக்குறைய 1.5 லட்சம் இல்லை 1 லட்சம் வாக்குகளாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நினைக்குது. இப்போ அரசாங்கம் எதுக்காக இந்த 60 வயசு 70 வயசுக்கு மேலே கொடுத்துட்றாங்க? இதில் ஒரு 10% ஓட்டாவது வருமா? நம்ம கிடைக்குமில்ல. ஏன்னா வீடு வீடாக போடுறதுல என்ன சொல்லுவாங்க, வீடு தேடி ஆச்சு. இப்போ சார் 60 வயசு 70 வயசுக்கு வயசானவங்களுக்கு கொடுக்குறது நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. இந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன். அது எப்படி கொடுக்கணும், முறைப்படியாக கொடுக்கணும். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதாவது அந்த கணக்கெடுக்கும் பணியின் போது இப்போ பெரும்பாலும் டிபெண்டாக இருப்பாங்க. ஆமாம். 2 பேர் தனியாக இருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு 10-20% இருக்கலாம், ஒருவேளை அப்பா அம்மா மட்டும் தனியாக, மற்ற எல்லாமே டிபெண்டாக இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க கணக்கில் எடுக்கல. இல்லை, அவங்க ஒட்டுமொத்தமாக கணக்கு 60 வயசுக்கு மேலே நல்லா ஓடி ஆடி இருக்கிறவங்களுக்கு கூட கொண்டு போய் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான், நான் ஓடி போய் வாங்கிட்டு இருந்தேன்ல, ரேஷன் கடைக்கு போய் நடந்து போய் வாங்கிட்டு இருந்தேன்ல, இப்போ நமக்கே கொண்டு வந்து கொடுக்கல, ஏன் மாட்டேன்னு சொல்ல முடியும்? சார் இப்போ என்னோட வயசு என்ன தெரியுங்களா, 71 ஆச்சு. 71 நான் நல்லா தான் இருக்கிறேன். நானே ரேஷன் கடைக்கு போகலாம் வரலாம், புரிஞ்சுங்களா? நல்லா இல்லாதவங்க இருப்பாங்களே சார். நல்லா இருப்பாங்க. ஆனால் 16 வயசுலையோ 20 வயசுலையோ 25 வயசுலையும் கூட நல்லா வேலை இல்லாத இருப்பான், சம்பாதிக்க வழியில் படுத்திருப்பான், உடம்பு சரியில்லாமல் படுத்திருப்பாங்க 2 பேருக்கும். அப்புறம் புருஷன் விட்டுட்டு போயிருப்பான், பொண்டாட்டி விட்டுட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற விஷயமெல்லாம் 60 வயசு 30 வயசுலலாம் இருக்கும். தனியாக இருக்கிற மாதிரி இருப்பார், வேறு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லைங்கிறவருக்கு அவருக்கு கொடுத்தா நாங்கள் வரவேற்கலாம். முடியாதுங்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். படுத்தே இருக்கிறவங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக படுத்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இது கூட சொல்லலாம். இப்போ எப்படி கேஸ் புக் பண்ணுறோம், புக் பண்ண என்னாச்சு, அந்த டைம் கொண்டு வந்து கொடுக்குறான். அது மாதிரி யாருக்கு வேணும் தேவைப்படுதோ அவங்களுக்கு புக் பண்ணால் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்துக்கு இன்னும் ஓட்டு வேணும்னு சொன்னால் இலவசமாக கொடுக்கலாம் சார். இது ஒன்றும் தப்பே கிடையாது. நான் ஒன்றே சொல்லிகிட்டே இருக்கிறேன். அது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் முதல்ல இலவசமாக கொடுக்க என்ன சார் இருக்குது, அதையும் நீங்கள் வீட்டில் தானே போய் கொடுக்கணும், உங்களுக்கு என்ன இருக்குது சார்? இலவசமாக கொடுக்குறதுனா ஓடி போய் நம்மால் வாங்கிடுவான்ல சார்.
நீங்கள் போய் வாங்கிட்டு இருந்தீங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்க, போனால் ரேஷன் கடையில் போய் வாங்கிக்கலான்னு சொன்னால், இப்போ நாங்கள் போனால் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ என்கிட்ட வாங்குறதுக்கு பணம் இல்லை, நாளைக்கு வாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. அதான் சார், இப்போ நீங்கள் இருந்தீங்க 60 வயசுக்கு ஒரு கணக்கு எடுத்தாச்சு, உங்களுக்கு நான் ரேஷன் கார்டு 12ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு நான் சக்கரை அரிசி எல்லாம் கொடுக்குறோம், நான் கொண்டு வந்துட்டேன், நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், ஐயா இருக்கீங்களே, நான் மக வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நான் வெளியூர் போயிட்டேன், இல்லை என்கிட்ட இப்போ காசு இல்லை அப்படின்னு சொல்கிற வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் தவிர்க்கலாம். இப்போ கேஸ் புக் பண்ணிங்கன்னு என்னது, ஆட்டோமேட்டிக்காக அவன் கொண்டு வந்து கொடுத்துட்றான். அதே மாதிரி புக் பண்ணி கொடுக்கலாம், இலவசமாக கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த மகளிருக்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு நான் உரிமை தொகை. ஆமாம், அதை வந்து நான் நல்ல திட்டம் தான், அது ஓட்டு வாங்குறதுக்கான திட்டம். ஆனால் நான் என்னுடைய கருத்து என்ன சொன்னால், ஓட்டு வாங்குறதுக்கான திட்டம் தான் அது. அரசாங்கத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. அது யாராக இருந்தாலும், அது இந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சியாக இருந்தாலும் சொல்லணும். இப்போ இவங்க 1000 கொடுக்குறேன்னு சொன்னால், அந்த ஆட்சி வந்தால் 2000 கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன், ஏதோ சொல்லலாம். இல்லை பிஜேபி அரசாங்கம் வந்துச்சு, நான் 10,000 தரேன்னு சொல்லி கூட அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கலாம். அது தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் நடக்குமா தான் காற்றில் போயிடும். ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது ஒரு நல்ல விஷயம் தான். நான் அரசாங்கத்திட்ட இந்த அரசாங்கத்திட்ட சொன்னேன், அந்த அரசாங்கத்திட்ட சொன்னேன். பை எடுத்துகிட்டு போனால் இலவசம், அனைத்தும் இலவசம். ஒரு கார்டுக்கு 105 ரூபா தான் ஆகுது. வருஷம் எடுத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு 1200 ரூபா தான் ஆகுது. முடிஞ்சு போச்சுங்களா? நீங்கள் எதுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்க? எல்லாத்துக்கும் இலவசம். ஆண்டி முதல் அரசன் வரை பை எடுத்துகிட்டு போனால், கார்டை நீட்டினா, ரேகை வச்சா இலவசமாக வாங்கிட்டு வரலான்னா, இந்த செலவுங்களை ஒப்பிடும்போது சரியாக இந்த சார், இது வெறும் 1200ல் வருஷம் போயிடுது. நீ மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்கல்ல, அப்போ என்ன ஆகுது? 12,000 ரூபா உங்களுக்கு செலவாகுது. நான் வெறும் 1200 ரூபாய் முடிக்கலான்னு சொல்லி அந்த அரசாங்கத்திட்ட ஒரே என்ன, இந்த அரசாங்கத்திட்ட ஒன்று. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், ஒரு வீட்டில் பெரிய பணக்காரர் இருக்கிறான், அவனுக்கு வந்து மிகவும் ஏழைன்னு கார்டு அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ஆளுக்கு பணக்காரன்னு ஒரு இது என்பிஹெச்னு ஒன்று இருக்குது. பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச். பிஹெச்னா என்னது, என்ன சொல்கிறது, மிக வசதி குறைந்தவர்கள், வசதி வாய்ப்பட்டவர்கள் சொல்லுவாங்க. அந்த 2 மாதிரி வச்சுருப்பாங்க. நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க. முன்னுரிமை பெற்ற கார்டுகள், முன்னுரிமை பெற்ற கார்டுகள். முன்னுரிமை கார்டு உங்களுக்கு பணக்காரருக்கு பூரா கொடுத்துருவான். அங்கே போய் விசாரிக்கணும்ல, ஒன்றும் செய்யல, கார்டு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நான் மாற்றணும்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது கார்டு யார் கொடுக்கணும்னா, இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், வருமானத்தில் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். பணக்காரனுக்கும் கார்டை கொடுத்து வச்சுட்டு, ஏழைக்கும் கார்டை கொடுத்து வச்சுட்டு, நீ வந்து யூனிவர்சல் பிடிஎஸ் போடுறதுல அர்த்தமே இல்லை. பிஹெச்எஸ், என்பிஹெச் இதெல்லாம் கார்டை ஒழிச்சிட்டு, அப்புறம் அரசு பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடாது, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ இந்த டிஜிட்டலைஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் வந்துச்சுல சார்? அதே மிஸ்யூஸ் ஆகாது. வாங்க முடியும். அது நல்ல நீங்கள் நான் அந்த கேள்வி கேட்டீங்க. ஸ்ட்ரீம்லைன் எதுக்கு பண்ணிக்கிறான்னா, உரிய நபருக்கு, உரிய பயனாளிக்கு, அதாவது உங்கள் கார்டை நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ண வாங்க முடியாது. வாங்கலாம், உங்கள் ஃபேமிலியில் யார் உங்கள் கார்டு நான் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர்த்துடைய ரேகை வச்சா வாங்கிக்கலாம். மாற்ற வாங்க முடியாது, மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ரேகை விழுகணும், அது விழுந்து அது ஓகே ஆனால் தான் கிடைக்கும். அதனால் அது தப்பு இல்லை. அடுத்து இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க, ப்ளூடூத்தோட இணைச்சிருக்காங்க. என்னென்னா, ரேஷன் கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா, ரேகை வச்ச பிறகு உங்களுக்கு சரியாக 10 கிலோ போடணும்னா 10 கிலோ இருந்தால் தான் உங்களுக்கு பில் ஆகும். இல்லைன்னா ப்ளூ கனெக்ஷனில் விழுகாது, பில் விழுகாது. அது இப்போ வந்து நடைமுறையில் இப்போ இருக்குது. இப்போ நடைமுறை இருக்குது. அந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அது ஒன்றும் தப்புன்னு இல்லை. அது லேட் ஆகுது, 10 இப்போ ஏற்கனவே ரேகை வைக்கிறதுலேயே 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஓடிடுது, லேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ அது வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, 10 கிலோ கரெக்டாக தான் இருக்கணும். 9,800 இருந்தால் அந்த மிஷின் வேலை செய்யாது, ஓடாது, இந்த பில் விழுகாது. 10,100 இருந்தாலும் வேலை செய்யாது, பில் விழுகாது கரெக்டாக. ஆனால் இப்போ வந்து பொதுமக்கள் எல்லா கடையிலும் வந்துச்சு, எல்லா கடையிலும் இருக்குது. தமிழ்நாடு ஊர் எல்லா கடைக்கும் வந்துடுச்சு. நீங்கள் இப்போ ரேஷன் கடைக்கு வேணால் போய் பாருங்கள், எல்லா கடையிலும் நீ எந்த இடத்துலையும் இப்போ ஒரு குறை இல்லை. ரேஷன் கடையில் குறைவாக போடுறாங்க. நான் வாங்கின அது இல்லை சார். இருக்குது சார், இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லைலாம் போகாது. நீங்கள் எங்கேயும் முதலமைச்சர் தொகுதியில் தான் இருக்கேன். ஐயோ, அங்கே கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் சார். எந்த தொகுதியில் இருந்தாலும் அவர் தொகுதியில் கண்டிப்பாக அவர் தான். அந்த எடை மிஷினே அப்படி இருக்குமா? இல்லை சார், எடை மிஷின்லாம் எப்பவும் போல இருக்கிறது தான். சரி, ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது கரெக்டாக 10 கிலோ. இப்போ நீங்கள் ரேகை வச்சதையும் நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுக்கு 10 கிலோ போடணும்னு நான் இதை தட்டுவேன், பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் விற்பனை முனையை கருவி தட்டுறப்போ அங்கே அந்த மிஷினில் அவர் போட்டிருப்பார், அரிசி போட்டிருப்பார். 10 கரெக்டாக 10 போட்டால் தான் அது ஓகே சொல்லும். அந்த அப்படி இல்லையே சார், முன்னாடியே விரல் ரேகை பதிவு பண்ணி தான் நான் பொருளே வாங்க போகிறேன். ஆமாம், அது ரேகை பண்ணதையுமே இப்போ வர்ற சிஸ்டம் என்னென்னா ப்ளூடூத்தோட இணைச்சிட்டாங்க. அதாவது சரியான முறையில் பொருளை கொடுக்கணும், அவருக்கு வந்து எடை குறைவாக கொடுக்கக்கூடாதுங்கிற இதை தளர்த்தி கரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா 10 கிலோனா 10 கிலோ, 20 கிலோ, 10 கிலோ தான் அது பிடிக்கும் அந்த தராசு. அதனால் 10 கிலோ பிடிக்கும். 10 கிலோனா 20 கிலோனா 2 தடவை போடணும், 35 கிலோனா 4 தடவை. 35 கிலோ போடுறப்ப 3 தடவை ரேகை வைக்கணும், அவர் 3 தடவை அது ஓகே கொடுக்கணும்.
அதுக்கும் டைம் ஆகும். 1 கிலோ சர்க்கரைனா ஒரே தடவையில் ஓகே. ஆனால் 1 கிலோ சர்க்கரைனா கரெக்டாக 1 கிலோ இருக்கணும். அதில் ஒரு 10 கிராமோ 20 கிராம் எச்சாவோ கம்மியாக இருந்தாலும் போடாது. இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இதில் பணியாளர் இல்லை, ஒரே ஆள் நானே வேலை செஞ்சு நானே போட்டு நானே எடுக்கிறது சிரமம். அதனால தான் அவசியம் இதுக்கு ஒரு கட்டுநர் வேணும்னு நம்ம கேட்குறோம். வயசானவங்க இருப்பாங்க சார், 50 வயசு 55 வயசு லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க. மாற்றுத்திறனாளி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாற்றுத்திறனாளியே இருக்கார், 2 கால் இல்லாதவனுக்கு வேலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது சார், இருக்குது சார், இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்கும். அவர் எப்படி எந்திரிச்சு போகிறதுக்கே முடியாது, கோல் வச்சுருப்பார். இருக்காங்க அது மாதிரி பணியாளர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கணும். அது மாதிரி செய்யலாம். இப்போது இந்த உணவுப் பொருட்கள் கடைகளுக்கு வர்றது சரியாக உரியான நேரத்தில் வந்துருதா சார்? அது ஏன்னா சில நேரங்களில் 10ஆம் தேதிக்கு மேலே வாங்க, 15ஆம் தேதிக்கு மேலே வாங்க, சர்க்கரை இல்லை அப்படின்னு இப்போவும் சொல்கிற இப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு. அது என்ன சார் வாய்ப்பு என்ன காரணம் சொன்னால், அரசாங்கம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்துருக்குது. 25ஆம் தேதிக்கு மேலே ஒரு 30% பொருளை கடைக்கு அனுப்பு, 10ஆம் தேதிக்குள்ளார இன்னொரு 30% பொருளை அனுப்பு, 10ஆம் தேதிக்கு மேலே 20ஆம் தேதிக்குள்ளார இருக்கிற 40% 100%. ஏன் சார், ஏன் அது மாதிரி? ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அரசாங்கத்துக்கிட்ட பொருள் இருக்கணும். இப்போ உங்கள்கிட்ட பணம் 2000 3000 இருந்தால் தான் நீங்கள் ஒரு 10 பேருக்கு பிரித்து கொடுக்க முடியும். இந்த 2000 ரூபாய் வைக்கிறதுக்கு பாக்கெட்லேயே உங்களுக்கு இடம் இல்லை, எனக்கு கொடுத்த எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால தான் அதே சமயம் எல்லா கடையிலையும் யூனிவர்சலாக சேல்ஸ் பண்ணணும். ஒரே கடையில் போய் டம்ப் பண்ணிட முடியாது. இவருக்கு 100 மூட்டை அரிசி வேணுன்னா இந்த 100 மூட்டை அரிசி இங்கே வந்துச்சுன்னா பக்கத்து கடைக்கு அரிசி போகாது. அதனால் இவருக்கு ஒரு 50 மூட்டை, அவருக்கு ஒரு 50 மூட்டை, இல்லை அவருக்கு 30 மூட்டை, அவருக்கு 20 மூட்டை கொடுக்கலாம். அதனால் அது அரசாங்கம் வச்சுருக்க நல்ல சிஸ்டம் தான். ஆனால் சரியான முறையில் அரசாங்கத்திட்ட இருக்கணும். அரசாங்கம் நீங்கள் இப்போ ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறோம், சம்பளம் கொடுக்கணும்னா உங்கள்கிட்ட சம்பளம் பூரா இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர கொடுத்துருந்தீங்கன்னா அது முடியாது. ஆனால் என்ன சொல்கிறீங்க, எப்போ போனாலும் எந்த நிமிஷம் போனாலும் ரேஷன் கடையில் பொருள் வாங்கிக்கலாம்னு சொல்கிறீங்க. அதே சமயம் இன்னொன்று அரசாங்கம் சொல்லியிருக்குது, இந்த கடையில் பொருளை வந்து பக்கத்து கடைக்காரன் கூட வாங்கிக்கலாம், பக்கத்து தாலுக்காக்காரன் வாங்கிக்கலாம், பக்கத்து மாவட்டத்துக்காரன் வாங்கிக்கலாம். ஆமாம், அந்த கார்டு வெளி மாவட்டத்துக்காரன் கார்டை கொண்டு வந்து குடிச்சு ரேகை வச்சு இந்தியா முழுமைக்கு எங்கே வாங்கிக்கலாம். அது இப்போ வந்துருச்சு. இந்தியா முழுவதும் பீகார்லேருந்து அவங்களுக்கு கூட குடியுரிமை, இப்போ சொல்லப்போனால் குடியுரிமை கூட அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவன் எல்லாம் புருஷன் பொண்டாட்டியோட வந்துட்டான். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர், திருப்பூர் பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் இருக்கிற பகுதி தான் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மஞ்சு மில்லு வேலை செய்கிறதுக்கு கூட ஆள் வந்துட்டாங்க. தென்னந்தோப்பில் மஞ்சு எல்லாம் அடிப்பாங்க கயிறு, அதுக்கு கூட ஆள் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் மெட்ராஸெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையும் கம்பெனிகள் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இருப்பாங்க. அங்கே அது எந்த வேலை கிடைச்சாலும் சரின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டான். இப்போ அவனுக்கு கூட புருஷன் பொண்டாட்டியோட அங்கே அந்த சிஸ்டம் எப்படின்னா, அவன் வந்துட்டான்னா அவனுக்கு குறைவான சம்பளம் கொடுத்தா போதும், இப்போ இடம் கொடுத்தா போதும், ரேஷன் அரிசி ஒரு 20 கிலோ வாங்கி கொடுத்தா போதும், அவனுக்கு அதுவே சொர்க்கமாட்டா அவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான். அதனால் அதை பயன்படுத்தி நம்ம மக்கள் அவங்கள்ட்ட வேலை வாங்கிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் வாங்கிக்கலாம். இப்போ அதுக்கு என்ன அரசாங்கம் முதல்ல சொல்லிச்சு, இந்த மாதிரி வெளி மாவட்டம், வெளி உலகம், இந்தியா பூரா இருந்து வரவங்களுக்கெல்லாம் எங்கே ஆகுதோ அவங்களுக்கு ஒரு 5% 10% இந்த கடைக்கு அதிகமாக கொடுக்கலான்னு சொல்லுது. அதாவது என்ற கடைக்கு நான் வாங்கினான்னா அவனுக்கு கொடுக்கலான்னு அந்த சொல்லிச்சே இல்லையோ, ஆனால் செயல்படுத்தலை. என்கிட்ட ஒரு 10 பேருக்கு உண்டான அரிசி என்கிட்ட இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்தானா அவனுக்கு அரிசிக்கு நான் எங்கே போவேன், கொடுக்கணும். அப்புறம் இன்னும் நீங்கள் கேட்டீங்க, போனால் பொருள் கிடைக்கிறது இல்லை இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த அரிசி வகைகள் மாற்றம் இருக்கும். பிஹெச்எஸ் கார்டுக்கு உண்டான அரிசி தான் இங்கே இருக்கும், என்பிஹெச்எஸ் கார்டுக்கு உண்டான அரிசி தான் இருக்கும், ஏஐக்கு உண்டான அரிசி தான் இருக்கும். 35 கிலோ போடுற அரிசி வந்து எங்கேயுமே இந்த கடையில் ஒரு 10 கார்டு இருக்குன்னா 10 கார்டுக்கு 35, 10 × 35 350 கிலோ அரிசி தான் வரும். வெளியூர்லேருந்து ஒரு ஏஐ கார்டு வந்தானா போட முடியாது. இப்போ கன்னியாகுமரிலேருந்து ஒருத்தர் கோயம்புத்தூர் வர்றாரு, அவர் கார்டு ஏஐஒய், அவரோட கார்டுக்கு மதிப்பு அரிசி என்னன்னா 35 கிலோ. அந்த 35 கிலோ அரிசி எனக்கு இருக்காது. நாங்கள் அதுதான் கேட்குறோம், அரசாங்கம் சொல்லி 5% சேர்த்து கொடுங்க, இது வரையிலும் சொல்லலை. அந்த மாதிரி 6 லிஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் ராழி இருக்காது, கலாஸ்காரர் இருக்க மாட்டான், குடோனில் சரக்கு இருக்காது. இப்படி அந்த டைமுக்கு வரலைன்னா நம்ம கடைக்கு வராது. அந்த மாதிரி ஒரு சில நிகழ்ச்சி இருந்தால் இன்று போய் நாளை வான்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆனால் அரிசி வச்சுட்டு ஏன் போட மாட்டேங்கன்னு சொன்னாங்கன்னா, என்பிஹெச்எஸ் அரிசி தான் எங்கிட்ட ஸ்டாக் இருக்கும், ஏஐஒய் அரிசியோ பிஹெச்எஸ் அரிசியோ எங்கிட்ட இருக்காது. அப்போ நான் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அது சொல்கிறாங்க. முதல்லலாம் நிறையா இருந்துச்சு, இப்போ தவறு செய்கிறதுக்கு ரேஷன் கடைக்காரனுக்கு வழி இல்லை. முதல்ல என்ன வேணால் செய்யலாங்கிற விஷயமெல்லாம் இருந்து அதெல்லாம் நம்மலாம் பார்த்து தான் செஞ்சதான், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து ரேகை வச்சா தான் உங்களுடைய அரிசி உங்களுக்கு கிடைக்கணும்னா ரேகை வைக்கணும். அதனால் ரேகை வச்சா தான் வாங்கலனாலும் என் பொருள் இன்னொருத்தருக்கு அப்படியே தான் இருக்கும், கொடுக்க முடியாது. அது என்ன ஆகும்னு சொன்னால், இப்போ ஒரு 10 பேர் வாங்கலைன்னு வைங்க, என்ற கடையில் 10 பேர் வாங்காம விட்டாங்கன்னா அந்த 10 பேர் அரிசி அப்படியே தான் இருக்கும். அடுத்த மாதம் என்ன பண்ணுவான்னா, இந்த 10 பேர்த்துடைய அரிசி வச்சுட்டு தான் இருக்கும், ஸ்டாக் இருக்கும். 10 பேர்த்துக்கு உதாரணமாக சொன்னால் 200 கிலோ, அவன் கொடுக்க வேண்டிய அரிசி 3300 கிலோனா 200 கிலோ எங்கிட்ட கழிச்சிட்டு தான் தருவான். ஏன்னா என்கிட்ட ஸ்டாக் இருக்குல்ல, அதே 200 3100 கொடுத்தா 3300 சரியாக போச்சு, என்னுடைய கோட்டா முடிஞ்சிச்சு, அப்படி தான் தருவான்.
அப்படி கொடுக்கணும் தான் ரூல்ஸ் இருக்குது. இப்போது உங்கள் கோரிக்கைகளை நிறையா ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணிக்கிறீங்க, கவன ஈர்ப்புலாம் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் கேட்ட பாடு கேட்கல, கூப்பிட்டு என்ன சார் பேசல. அடுத்து என்ன சார் பண்ண போகிறீங்க? இப்போது நான் உங்களுக்கு சம்பள சமாச்சாரமாக சொன்னேன். அரசாங்கம் தனித்துறை சமாச்சாரமாக கோரிக்கை வச்சதுன்னு சொன்னேன். இதெல்லாம் இந்த 5 வருஷத்துக்குள்ளார முடிக்கும்னு நினைக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு போராட்டத்தை வச்சுருக்கோம். இப்போ வர்ற 12ஆம் தேதி ஏன் வச்சோன்னா அரசாங்கத்தை கவனத்தை ஈர்க்கணும், தனித்துறை சொல்லணும், சம்பளம் என்ன அவங்களுக்கு பல்வேறு உதாரணம் சொன்னேன், சம்பளம் கொடுன்னு சொல்லி அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ஒரு போராட்டம் வச்சுருக்கிறோம். அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுமான்னு எதிர்பார்த்துட்டு நாடு தழுவிய போராட்டமா? மாநிலம் தழுவிய போராட்டம். மாநிலம் தழுவிய போராட்டமா? ஸோ உங்கள் சங்கத்தில் எவ்வளோ பேர் சார் உறுப்பினர் இருக்காங்க? எங்கள் சங்கத்தில் 3700 பேர் இருக்காங்க சார். இப்போ சங்கம்னு கேட்டிங்கன்னா 13 வகையான சங்கங்கள் இருக்குது. அதுதான் கேட்குறேன், கேள்வி வச்சது காரணம் தான். 13 வகையான கட்சிகள் சங்கம் இருக்குது. திமுக, அண்ணா திமுக, சிஐடி, ஏஐடிசி அப்படின்னு கட்சிகள் சங்கம் இருக்குது. கட்சிகள் சாராத சங்கங்கள் இருக்குது. ஸோ இந்த 34,000 ஊழியர்கள் ஏதாவது ஒரு சங்கத்தில் இருப்பாங்க. எல்லாமே இருக்கலாம். ஒரு சிலர் வந்து நமக்கு என்ன, யாரோ போராடுறாங்க நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இருப்பாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு வீதியில் வந்து இயல்பாக அரசுக்கு ஆதரவான சங்கங்களும் இருப்பாங்க அரசுக்கு. ஆனால் இந்த விஷயத்தில், இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பான விஷயத்துல தான் இருக்காங்க எல்லாமே. திராவிட முன்னேற்றக் கழக எல்பிஎஃப் தொழிற்சங்கம் கூட இந்த அரசாங்கத்திட்ட நான் கேட்க முடியல. நம்ம போய் சொல்கிறோம் சார், அதாவது உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா 50 விசா ஒரு கார்டுக்கு நாம் சிறப்பு பொது விநியோக திட்ட பொருளுக்கு 50 விசா. 50 விசான்னு வழக்கில் இருக்கா? 50 விசா என்ன கணக்கில் இருப்பீங்க? 300 கார்டு இருந்தால் 300 கார்டுக்கு 50 விசா. சார் எதுக்கு 50 காசு? அதாவது சிறப்பு இப்போ வந்து ரேஷனை தவிர்த்து வேறு ஏதாவது பொருள் கொடுத்தோம்னா, இந்த தீபாவளி டைமில் பணம் கொடுக்கறது, சரி, மகளிர் உரிமை தொகை பணம் கொடுக்கறது, ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு ஒரு கார்டுக்கு 50 விசா. ஒரு கார்டு அது உங்களுக்கு ஊதியம் மாதிரி? ஆமாம், அது வந்து ஊக்கத்தொகை சிறப்பாக செய்கிறதா. ஒரு கார்டுக்கு 50 காசு இன்னைக்கு. அப்படி இன்னைக்கு வரையில் அந்த இது இருக்குது. இது வந்து இந்த அரசாங்கம் வந்து 10 வருஷம், இந்த அரசாங்கத்துக்கு முன்னால் அந்த அரசாங்கத்துக்கு முன்னால் 10 வருஷம் ஆச்சு. இது வந்து புரிஞ்சுங்களா? 10 வருஷமா இதே நிலைமையில தான் இருக்குது. 10 வருஷமா 10 பைசா 50 பைசா வேண்டாம், செல்லாத காசு கொடுக்காத. ஏதோ ஒரு ரூபா கொடுத்தாலும் கூட 300 கார்டு இருந்தால் 300 ரூபா, 500 கார்டு இருந்தால் 500 ரூபா வரும், ஒரு ஊதியம் வரும். அது பேர் சொல்லலாம். இந்த 50 பைசா வழக்கத்திலே இல்லாத வழக்கத்தை அரசாங்கம். நீங்கள் நகர்ப்புறங்களில் 500 கார்டுனா 250 ரூபா, 250 ரூபா கொடுப்பாங்க. அவன் வேலை செஞ்சான்னா 250 ரூபா, 3 நாளைக்கு வேலை செய்வான். குறைஞ்சபட்சம் 3 நாளைக்கு. அந்த 1000 கொரோனா டைம்லலாம் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் 50 பைசா தான். அதுக்கே 50 பைசா தான். அதையும் ஒரு சில சொசைட்டிகள் கொடுக்காது. ஃபண்ட் இல்லை, பணம் இல்லை, அரசாங்கம் கொடுக்கல. அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் திட்டம் போட்டு உடனடியாக செயல்படுத்த சொல்லிடும். அதுக்குண்டான நிதியை ஒதுக்காது. இப்போ நாம் மாத்திரம் எனக்கு அந்த நிதி ஒதுக்கலை, இந்த நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்நோக்கி போராட்டங்களை பண்ணிட்டு இருக்குது இந்த அரசாங்கமே பிஜேபி கவர்மெண்ட்டை நோக்கி எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க மாத்திரம் திட்டத்தை அறிவிச்சுட்டு அதுக்குண்டான நிதி ஒதுக்கணும் இல்லை, அதை சரியாக ஒதுக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது விஷயம்னா உடனடியாக செய்வாங்க. ஆனால் நம்ம ஊழியருக்கு ஒன்றுனா செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவு. உணவுத்துறைக்குள்ள தானே சார்? ஆமாம், இது உணவுத்துறை, கூட்டுத்துறை. எங்களுக்கு வந்து பொருள் ரேஷன் கார்டு கொடுக்கறது, பொருள் ஒதுக்கிறது, இது எல்லாமே உணவுத்துறை கூட செய்யுது. எங்களுக்கு உண்டான சம்பளம், எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களை நிர்வாகம் பூரா கூட்டுறவுத்துறைக்கு வருது. கூட்டுறவுத்துறையும் கூட்டுறவுத்துறைக்கு ஒரு ஐஏஎஸ், உணவுத்துறைக்கு ஒரு ஐஏஎஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து அரசு செயலாளர்னு ஒருத்தர், அவர் ஐஏஎஸ் இருக்கார். ஸோ 2 துறைகள் இருக்குது. 2 துறைகள். அதுதான் கேட்குறோம். இந்த 2 துறையை ஒழிச்சிட்டு ஒரே துறையை கொண்டு வரலான்னு சொல்கிறோம். அதான் தனித்துறை சார். நான் 2 பேர்த்துக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன்ல, நான் ஒருத்தர்கிட்ட அடி வாங்கிடணும்ல, அதுக்காக தான். ஸோ ஒரு ஆக்சசிபிலிட்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போது கடைசியாக அந்த கோரிக்கைகள் வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நம்புறீங்களா? அரசாங்கத்துக்கு வந்து ரிப்போர்ட்டெல்லாம் போயிருக்கு சார். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அரசாங்கத்தினுடைய தொழிற்சங்கங்களும் கூட இப்போ வந்து அதன் மேலே கொஞ்சம் ஒரு பற்று இல்லாமல் தான் இருக்குது. என்ன நாம் அதான் சொன்னேன், இந்த 50 விசா கூட நிறுத்த முடியலையே. 50 விசாங்கிறது என்ன, அது ஒழிக்கணும்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதை கூட ஒழிக்க மாட்டேங்கிறேன். நீ 50 விசா கொடுக்காம விட்டுடலாம். நீ சிறப்பாக வேலை செய்கிறியா, இந்தா உனக்கு 2000, இந்தா உனக்கு ஒரு 3000 அப்படின்னு கூட கொடுத்துட்டு போகலாம். இந்த 50 விசாங்கிறது என்ன கணக்கு? நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் வேலைக்கு வச்சுருக்கீங்க, அவர் வந்து சிறப்பு நல்லா வேலை செய்கிறாரு, அவர் கூலி 50 ரூபா தான் கேட்டார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 100 ரூபாயை கொடுப்பீங்க. நல்லா வேலை செஞ்சான், சொல்லாமே செஞ்சான். இந்த 100 ரூபாய் வாங்கினா அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த தடவை சார் கூப்பிட்டா நாம் போகணும், அவர் இன்னும் வேலை சொன்னாலும் அந்த வேலைக்கு மேலே நம்ம வேலை செய்யலாங்கிற ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பணியாளர்கள். ஏன்னா பணியாளர் சார், நான் இன்னும் பல வாரம் சொல்லியிருக்கேன், எங்கள் ரேஷன் கடை பணியாளருக்கு ஒரு வேலை சொன்னீங்கன்னா உடனடியாக செஞ்சு முடிச்சிடுவான். அதனால தான் ரேஷன் கடை பணியாளர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கொடுக்குது. ஏன் இலவசம் கொடுக்குறப்ப எல்லாம் எங்களை வைக்குது? எங்கள் மூலியமாக போனால் தான் அங்கே போய் சேரும் பொதுமக்கள். கரெக்டாக அரசு வந்து கொஞ்சம் கனிவோடு அதை பரிசீலனை பண்ணணும்னு அதெல்லாம் தெரியாது. ஒரு கடுமையாக இருக்கிற மாதிரி உணர முடியும். ஆமாம், உணர முடியும்னா எங்களுடைய கோரிக்கை எதுவுமே நிறைவேறலைன்னு நாங்கள் என்ன நினைப்போம்? நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் இவ்வளோ தூரம் இப்போ கேட்டீங்க, நாளைக்கு நீங்கள் போட முட்டிங்கன்னு வைங்க,
நான் என்ன சொல்லுவேன்? ஆனால் இப்போ வரையிலும் நீங்கள் போடுற வரையிலும் நான் உங்களை வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பேன். நீங்கள் போடல நானும் பார்த்துட்டே இருப்பேன், டிவியில் பார்த்துட்டே இருப்பேன். நீங்கள் போடலைன்னு என்ன பண்ணுவேன்? அது ஒரு உணர்ச்சி தானே தோணும். எப்பவுமே மனிதனோட இயல்பு ஒன்று கிடைக்கலைன்னா அது மேலே வெறுப்பு தானே தோன்றும், யாராக இருந்தாலும். அதுவும் நான் தரேன்னு சொல்லி போடுறேன்னு சொல்லி போடலன்னா இன்னும் உங்களுக்கு கொடுக்குறது தானே. இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வச்சு, ஏன்னா அரசாங்கம் நினைக்குது எந்த ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினா ரேஷன் கடையில் தான் மூலியமாக தான் கொடுக்கணும்னு சொல்லுது. அந்த மூலியமாக தீட்டிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவ முதல்வர் மருந்தகம் திறந்துருக்குது. முதல்வர் மருந்தகத்தில் யார் இருக்கிற வேலை செய்கிறது? ரேஷன் கடைக்காரன் தான் வேலை செய்கிறான். முதல்வர் மருந்தகம் இங்கே ரேஷன் கடை ஊழியர்கள் தான் பணிபுரிகிறாங்க. ரேஷன் கடை பணியாளருக்கு என்ன தெரியும்? அவருக்கு அரிசி போட தெரியும், பில் போட தெரியும், இதுதான் தெரியும். அவருக்கு மருந்து எடுத்து கொடுக்க தெரியுமா? தெரியாது. அங்கே ஒரு நிரந்தரமாக ஒரு பார்மசிஸ்ட் போட்டு அவருக்கு வேலை கொடுக்கணும். பேருக்கு பார்மசிஸ்ட் போடுவாங்க, அவர் எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பார். அவருக்கு 4000 3000 சம்பளம் கொடுப்பாங்க, பூரா வேலை இவர் தான் செய்வார். அதே மாதிரி தான் பண்ணை பசு காய்கறி விலையெல்லாம் உயர்ந்துட்டா காய்கறி கடைன்னு அதுக்கும் என்ன பண்ணுவோம்? அதுக்கும் ரேஷன் கடைக்காரன் தான் போடுவாங்க. இப்போது இந்த 60 வயசுக்கு உண்டானவங்க போடுனா அவங்களும் தான் போடுவாங்க. ஆளுகளை போடாமல் இவங்களே சமாளித்து எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அதனால் எல்லாமே வந்து நம்ம ரேஷன் கடைக்காரன் மனசு ஒரு திடமாக இல்லை, மனம் வெதும்பி இருக்கான். நல்லது சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படுமா என்பதை. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.